இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஸ்டேஜில் 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பூண்டு தட்டிக்கலாம். இடித்த பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3 டொமேட்டோ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ண தக்காளியை எடுத்து போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா 15 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஃபிஷ் போடுங்க. ஃபிஷ்ஷு போட்டோன்னே குக் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். போட்டுட்டு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம். சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு பார்த்துடலாமா? வஞ்சரம் மீன் குழம்பு, எறா தொக்கு, மண்ணீரல் ஃப்ரை. வாங்க சாப்பிட்லாம்.